ஸோ டிவிகே என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல அப்படின்னா, ஏற்கனவே அவங்க கேட்ட இடங்கள் எப்போவுமே தராமல் காவல்துறை தொடர்ந்து அவங்கள வஞ்சிச்சுட்டு வருது. அப்போது அவங்க நேற்று கேட்டிருக்கிற இடம் வேற ஒரு இடத்துல கேட்டிருந்திருக்காங்க, ஒரு ரவுண்டான இடத்துல கேட்டிருக்காங்க. அங்கே 4 விதமான வழிகள் இருக்கும்போது மக்கள் வந்து கூட்டம் கூடியிருந்தா கூட பிரிஞ்சு போகும்போது அவர்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்கலாம். பட் காவல்துறை வழக்கம் போல அதை நிராகரிச்சுட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிறதுல குறுகலான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு குறுகலான இடம் அப்படின்றத வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களே ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. நான் பார்த்தேன், காலையில் ஒரு 2 எஸ்கேடி மகளில் ஒரு வளைகாப்புக்கு போனோம். முடிச்சுட்டு பாலிடெக்னிக் ஏற்றாப்புல ஒரு பெரிய கறிக்கு போயிட்டு வந்தோம். அந்த லோடு இருக்கிறதே 80 அடி தான் இருக்கும், நினைக்கிறேன் 60 அடியா இருக்கு, இல்லைன்னா 80 அடியா இருக்கும். அதில் 2 பக்கம் 15 அடி குறைச்சு தட்டி வைக்கிறது. மீதி அப்ப எவ்வளவு இருக்கும்? 60 அடி ரோட்ல பாஞ்சு 30 போனா மீதி 30 அடி இருக்கு. அப்ப 30 அடிக்கு நிறுத்தினா எப்படி வேலை நிறுத்தலாம்? ஏதோ ஒரு குறுக்கு சந்தில கொண்டு போய் போட்டு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு. ஆனா பேசுற வசனங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா காதுல கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து கட்சி ரீதியா இன்னும் ஒழுங்குபடுத்தாம நிர்வாகிகள் இன்னும் பொறுப்போட இருக்க வேண்டிய தருவாயில இப்ப இங்க இருக்காங்க. இது வந்து 75 வருஷ பாரம்பரிய கட்சின்னு சொல்லிக்கிற கட்சி இன்னும் துப்புக்கட்டுத்தனமா நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல அவங்க செஞ்சதை நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு அவங்கள மாதிரியே தான் நாங்க இருக்கிறோம், அவங்கள விட மோசமா போலயே நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது.